சீரியல் ஆக்ட்ரஸ் ரித்திகா அவர்கள் ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய விஜய் விஷாலை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதோ இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் வந்திருந்த ரித்திகா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷாலுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா அவன் பிக் பாஸ் வீட்டுக்கு போறான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே இவன் வந்துட்டு அங்கே எப்படி இருக்க போறான், இவன் அந்த மாதிரியான சுபாவம் உள்ளவன் கிடையாது, எல்லாரையும் இவன் ஹேண்டில் பண்ணிடுவானா அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அவன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி செகண்ட் ரன்னர் அப்பா வந்திருக்கான் அப்படிங்கிறது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவன் வந்துட்டு அவனா தான் இருந்தான். ஏன்னா கிட்டத்தட்ட பல வருஷமா அவன் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். எந்த ஒரு இடத்துலையுமே அவன் சேஞ்ச் ஆகவே இல்லை. அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டில் வந்து அவன் ஃபேக்காக இருக்கான், அவன் வந்துட்டு நிறைய பேரை லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அண்ட் அவனை ப்ளே பாய் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசுகிறீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் அவங்கள ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஏகப்பட்ட ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் அப்போ கூட விஜய் விஷால் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதை தயங்கி தயங்கி தான் பண்ணுவான். நான் பர்மிஷன் கொடுத்தாலுமே அவன் அந்த இடத்துக்கிட்ட நடிக்கிறப்ப ரொம்பவே ஷையாக இருப்பான். அப்படியாப்பட்ட ஒரு பர்சன் தான். கிட்டத்தட்ட நான் அந்த சீரியலில் இருக்கும்போது என்னை ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சிருக்கான். அப்படியாப்பட்ட பையனை நீங்கள்லாம் தப்பாக பேசுகிறத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மேபி அந்த ஒரு கேமில் சர்வை பண்ணுறதுக்காக அவனோட கேம் பிளானாக கூட அது இருந்திருக்கலாம். பட் ரியல் லைஃப்பில் அவன் அப்படியாப்பட்ட பர்சன் கிடையாது. அவங்கக்கிட்ட நல்ல நண்பர்களாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் பிக் பாஸ் வீட்டில் கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு செகண்ட் ரன்னர் அப்பா வந்ததுக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தான். அண்ட் உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ அடுத்து இன்னும் நிறைய விஷயத்துக்கு வந்துட்டு நீ போராடணும். மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு நீ போகணும். அஸ் அ ஃப்ரெண்டாக நான் இதை எப்பயுமே எதிர்பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக அவங்களோட ஃப்ரெண்டான விஜய் விஷால் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. அண்ட் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் விஜய் விஷால் அவர்கள் வீட்டுக்குள்ளே கேம் பிளானுக்காக கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி நமக்குமே வருது. எது எப்படியோ அந்த ஒரு விளையாட்டுகளை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. விஜய் விஷாலை பற்றி ரித்திகா சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க வர பிப்ரவரி 3 சிம்பு அவர்களுக்கு பிறந்தநாள் வரப்போகுது. இந்த ஒரு நிலையில் கடந்த 2 வருஷமா அவருக்கு எந்த ஒரு படமுமே வரல. தேசிங்கு பெரியசாமி அவர்களுடைய இயக்கத்தில் உலகநாயகன் அவர்களோட ப்ரொடக்ஷனில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படம் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஸ்டார்ட் ஆகாம இருக்கு. அந்த படம் ட்ராப் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி பேச்சு போய்கிட்டு இருக்கும் போதே அஸ்வந்த் மாரிமுத்து இருக்கார் இல்லையா, அவரோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னும் அதற்கான போஸ்டர்ஸ்லாம் கூட வந்திருந்துச்சு. ஆனால் அந்த படத்தை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் வரல. அடுத்து பார்க்கிங் படத்தை இயக்கியிருந்தார் இல்லையா, அவர் கூட சேர்ந்து பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த படத்தோட எந்த ஒரு அப்டேட்டும் அஃபிஷியலாக வரல. சிம்பு என்னதான்ப்பா பண்ணுறாரு, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவரோட ரசிகர்கள் கொதிச்சு எழுந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, பார்க்கிங் படத்தோட டைரக்டர் கூட கூடிய சீக்கிரமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அஸ்வந்த் மாரிமுத்து கூட சேர போறாரு. இந்த 2 படங்களை முடிச்சதுக்கப்புறம் அவரோட 50வது படத்தை அவரே இயக்க போறாரு. அப்படி இல்லைன்னா தேசிங்க பெரியசாமி கூட சேருவாரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. எது எப்படியோ நான் வரேன்னு சொன்னவர் இப்போ வரைக்கும் வராமல் இருக்குது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். நல்ல படங்கள் கொடுத்து நல்லபடியாக இருந்தால் சந்தோஷம்தான். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.